ஹாய் ரோக்லே வாங்க ஓணம்து சிம்பிள் மேக் ஓவர் ஸ்டார்ட் பண்ணலாம். மிஸ்ட்டு போட்டுக்கிறேன். ப்ளம்மோடது மிஸ்ட்டு போட்டு முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். சிம்பிள் மேக்கப் தான். மிஸ்ட் காஞ்சிருச்சு. அடுத்தது செட்டஃபலோட மாய்ஸ்சரைசர் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நிறையா மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் போட்டு அப்ளை பண்ண போகிறேன். ப்ளேலிஸ்ட்டில் போய் நிறைய மேக்கப் டிப்ஸு, பாக்கெட் ஃப்ரெண்ட்லி மேக்கப் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் ரோகில். அதில் போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸு, ரெசிபி வீடியோஸ் இருக்கும். உங்களுக்கு தேவையான கண்டென்ட் வந்து அங்கே இருக்கும், பாருங்கள். மேக்கப்போட பேசிக் இது என்னென்னா, டெக்னிக் என்னென்னா, ஒன்றும் போடும்போது 5 மினிட்ஸ் இல்லைன்னா 10 மினிட்ஸ் கண்டிப்பாக விட்டுருங்க. அப்போ தான் நல்லா அது ஸ்கின்ல அப்சர்வ் ஆகி அடுத்தடுத்த ப்ராடக்ட் போடும்போது கொஞ்சம் ஃப்ளாலெஸ்ஸாக தெரியும். ஓகேவா? மாய்ஸ்சரைசருக்கு அடுத்தது ஃபவுண்டேஷன் எடுக்கிறேன். லிக்விட் ஃபவுண்டேஷன் 230 ஷேட் நம்பர் 230 மேப்ளின்து. சும்மா கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் ரோக்லே. கம்மி ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக மேக்கப் பண்ணும். நிறையா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. போட்டு அப்புன்னு அப்பவே கூடாது. இன்னைக்கு நான் பியூட்டி ஸ்பஞ்ச் எதுவும் எடுக்கல. சும்மா கையோட வார்ம்த்லேயே எங்கேயும் வெளியே போக போகிறதில்ல. கோயிலுக்கு போகலான்னு பிளான் பார்ப்போம். ஆனாலும் சும்மா நைட்டு தானே, மைல்டாக பண்ண போதும். பியூட்டி ஸ்பஞ்சு, ப்ரஷ்ஷு, 1008 எல்லாம் இருக்குது. ஆனாலும் கையில் பண்ணுற மாதிரி வராது. அந்த கையில் இருக்க ஹீட்னாலே வந்து ஒரு க்ரீமும் உள்ளே நல்லா பெனிட்ரேட் ஆகும் அப்படின்னு என்னோட ஒப்பீனியன். நான் எனக்கு அப்படி பண்ணுறேன். ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது இருக்கிற ப்ரஷஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, அதுவும் கஃப் அண்ட் லேஷஸ் அதோட ப்ரஷஸ் சூப்பராக இருக்கும். அது ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சுருக்கேன். இன்னொரு நாள் ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலாக பண்ணி காமிக்கிறேன். காம்பேக்ட் அப்சர்வ் ஆகிடுச்சு ரோக்லே. அடுத்தது க்ரைலானோட காம்பேக்ட் பவுடர் எடுக்கிறேன். நல்லா ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு நீங்கள் காம்பேக்ட் போடாதீங்க. கேக்கி ஆயிரும் உங்கள் மேக்கப்பு. அதுக்கு சும்மா பனானா பவுடர், டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் ஏதாச்சும் போட்டு லேசாக செட் பண்ணும். செட்டிங் ஸ்ப்ரே, ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒன்லி ப்ளம்மோட மிஸ்ட் மட்டும் போட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஃபைனலாகவும் மிஸ்ட் தான் அப்ளை பண்ண போகிறேன். க்ரைலானோட காம்பேக்ட் பவுடர் போட்டதுக்கு அடுத்தது ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுற போமேட். உங்கள் ஐப்ரோஸில் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்கோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி போட்டுட்டு ஸ்பூலி வச்சு அதை நல்லா சீவி விட்டுறணும். ஸ்விஸ் பியூட்டியோடது கொஞ்சம் நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூலி எடுத்து நல்லா சீவி விட்டுருங்க. ஆர்டிஃபிஷியலாக தெரியாது, நேச்சுரலாக ஐப்ரோஸ் ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். நான் ஐப்ரோஸ் எடுக்கிறதே இல்லை. ஏஜ் ஆக அப்படியே க்ரோத் நின்றுதா, மூடலை எடுக்க. எப்போ கோர்ட் கேஸ் முடியுதோ அப்போ பார்த்துக்கலாம். அப்போதான் நிம்மதியாக இருக்கும் லைஃப்.
அடுத்தது சிம்பிளாக ஐ மேக்கப் பண்ணலாம் வரவங்களே. ஐ ஷேடோ வந்து ஹூடா பியூட்டியோட நியூட் பேலட் எடுத்திருக்கேன். ஐ ஷேடோ பேலட்டு. இதில் வந்து என் சாரீ கேரளா சாரீ தான் கட்டியிருக்கேன். அது ஒரு மாதிரி மல்டி கலர் மாதிரி ஒரு டார்க் பிங்க் கலர் மாதிரி எடுத்துக்கிறேன். சார்மெஷ் இது ஐ ஷேடோ வாங்கினேன்னா இந்த பாம் ஐ ஷேடோஸ் கோல்டு கலர் வாங்கியிருக்கேன். அதை நடுவில் லைட்டாக ஃபில் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். இது ட்ரான்சிஷன் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு ஸ்பஞ்சில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். சென்டரில் ஃபுல்லாக அந்த கோல்டு தான் அப்ளை பண்ண போகிறேன். லேஷஸ்லாம் வைக்கிற மூடு இல்லை இன்றைக்கி. சும்மா மஸ்காரா மட்டும் போட்டு முடிச்சுக்கலாம். சென்டரில் கேப் விட்டுருக்கேன். மற்றவங்களுக்கு மேக்கப் போடும்போது தான் ப்ரஷ்ஷஸ்ஸு, நம்மளுக்கு ஸ்பஞ்சு போதும். மற்றவங்களுக்கு பண்ணி பண்ணி சோம்பேறி ஆயிடுது. சிம்பிளாக ஐ ஷேடோ போட்டு முடித்தாச்சு. சார்மெஷி மிலானோ அதோட இந்த ஐ ஷேடோ செமையாக இருக்கும். இது கோல்டு மட்டும் நான் வாங்கியிருக்கேன். இதை சென்டரில் மட்டும் கொஞ்சம் அப்ளை பண்ணலான்ட்டு இருக்கேன். டென் 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 சூப்பராக இருக்குல்ல வரவங்களே. வாவ், நைட்டுக்கு நல்லா இருக்கும் கிளிட்டரியா. நல்லா இருக்குல்ல. 600 700 வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அவங்களே. பிலோ 900 அது மட்டும் ஞாபகம் இருக்கு. ஒரு பேஸ் மட்டும் ப்ரஷில் கொடுத்துட்டு அப்புறம் விரல்ல சூப்பராக இருக்கு அவங்களே. நிஜமாவே நல்லா இருக்கு. அவ்வளோதான் ரோக்லே. சிம்பிள் ஐ மேக்கப் முடிஞ்சு. மேக்கோட பென் லைனர் எடுத்திருக்கேன். போட்டு வரேன். லைனர் போட்டு முடிச்சாச்சு ரோக்லே. இப்போது மமா அர்த்தோட காஜல் போட்டுருவோம். மஸ்காரா போட்டு பொட்டு வச்சாச்சுன்னா முடிஞ்சு. அடுத்தது ஃபேஸஸ் கனடாவோட மஸ்காரா போட போகிறேன். அடுத்தது சிம்பிளாக பென்சில் லிப்ஸ்டிக் கேவலியனோடது போட போகிறேன்.
ஒரு அவுட்லைன். இந்த லிப் லைனர் வந்து மை கிளாமோடது, சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ரோக்லே, சிம்பிள் மேக் ஓவர் முடிஞ்சு. ப்ளூ நிறையா இருக்குது என் ப்ளவுஸில், அதனால் ஒரு பிந்தி வச்சுருக்கேன் ப்ளூ கலரில். ஒரு குட்டி பிந்தியும் கீழே வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நல்லா இருக்கா மேக் ஓவர்? ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வரேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ரோக்லே. நல்லா இருக்கா? சிம்பிள் ப்ராடக்ட்ஸ் வச்சு சிம்பிள் மேக் ஓவர். இன்னும் ஸ்ப்ரே மட்டும், அந்த மிஸ்ட் மட்டும் அடிக்கணும். சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு ரோக்லே. இப்போது ஃபைனலாக நல்லா இருக்கா? ஃபைனலாக திருப்பி இந்த மிஸ்ட்டு, ப்ளம்மோட மிஸ்ட்டு, இதை திருப்பி அடிச்சுக்கலாம். இது செட்டிங் ஸ்ப்ரே மாதிரி வேலை செய்யும். கொஞ்ச நேரம் ஆக ஷைன் கொடுக்கும். பார்ப்பீங்களாமா? நல்லா இருக்கா? இந்த ஹூடடையை வச்சுட்டு ஐ மேக் ஓவர் பண்ணுறதுக்குள்ள போதும் ஆயிரும் ரோக்லே. நல்லா இருக்கா சிம்பிள் மேக் ஓவர்?